வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ். ஹெச்சிசிஎலோட ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இன்டர்வியூ பார்த்தோம் அப்படின்னா வாக்கின் இன்டர்வியூ தான் சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தோம் அப்படின்னா மந்த்லி 25,000 வந்துட்டு சேலரி. ஸோ எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது, ஒரு இன்டர்வியூ மட்டும்தான். ஓகேங்களா. இதுக்கான மேக்ஸிமம் டிகிரி குவாலிஃபிகேஷன் வந்துட்டு 12th கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் தான் இருக்கும். இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வந்துட்டு இதுக்கு அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப்பில் போய் பார்க்கலாம். இப்போ தான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்துட்டு அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட வெப்சைட். இதனோட லிங்க் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் அண்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஹெச்சிசிஎல் ஹையரிங் ஃபார் இன்டர்நேஷ்னல் வாய்ஸ் ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஃபார் பேங்கிங் ப்ராசஸ்க்கு. ஓகேங்களா. இந்த டேட் வந்துட்டு 26 அண்டு 27 இந்த 2 நாளைக்கு, செப்டம்பர் 26 அண்டு 27 2 நாளைக்கு மட்டும்தான் அவங்க வந்துட்டு இன்டர்வியூ வந்துட்டு எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ சப்போர்ட் டெசிக்னேஷன் என்ன அப்படின்னா கஸ்டமர் சப்போர்ட். ஓகேங்களா. கஸ்டமருக்கு வந்துட்டு நம்ம சப்போர்ட் பண்ணலாம். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ஃப்ரெஷர்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஆர்ட்ஸ் அண்டு சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் அவங்க மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்துட்டு 12th. ஓகேங்களா. நீங்கள் வந்துட்டு 12th ஹையஸ்ட்டாக அவங்க வந்துட்டு கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஏஜ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 20 வயசுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வில் நாட் பி கன்சிடர்டு. ஓகேங்களா. இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வந்துட்டு கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷிஃப்ட்டு பார்த்தோம் அப்படின்னா யூகே ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நான் நைட் ஷிஃப்ட்டு தான். ஸோ அந்த ஷிஃப்ட் வந்துட்டு ரொட்டேஷ்னலாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ஷுட் பி வித்தின் 20 கிலோமீட்டர்ஸ். அதாவது ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அந்த ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் 20 கிலோமீட்டர்ஸ்க்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தோம் அப்படின்னா 2.5 to 2.8 lakh per annum அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. மோட் ஆஃப் இன்டர்வியூ வந்துட்டு வாக்கின் இன்டர்வியூ தான். டேட் என்றைக்கு அந்த இன்டர்வியூ வைக்கிறாங்க அப்படின்னா செப்டம்பர் 26 அண்டு 27. டைமிங், அந்த இன்டர்வியூ டைமிங் எப்போ அப்படின்னா 12:30 to 3 PM தான் இன்டர்வியூ டைமிங்கு. சப்போஸ் ஹெச்ஆர் யாருங்க அப்படின்னா தீப்தி. ஓகே. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய மெயில் இங்கே கொடுத்துருக்காங்க, தீப்தி சாயர் ta@hcltech.com அப்படின்னா நீங்கள் வேணும்னா அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒர்க் லொக்கேஷன் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா சென்னையிலன்னா சோழிங்கநல்லூர். ஓகேங்களா. பிளேஸில் இன்டர்வியூ லொக்கேஷன், இன்டர்வியூ எங்கே நடக்கும் அப்படின்னா அது வந்துட்டு நாவலூர் போகிற மாதிரி, நாவலூர் தாலுக் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அதனோட டீட்டெயில்டு அட்ரஸ் வந்துட்டு ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நீங்கள் அங்கே போய் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அதாவது நீங்கள் வந்துட்டு கிளைண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். லைக் வாய்ஸ் மூலியமாகவோ இல்லை ரிட்டன் கம்யூனிகேஷன் மூலியமாகவோ நீங்கள் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நிறையா வந்துட்டு மல்டிபிள் குவரிஸ் கேட்டாங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்துட்டு சொல்ல தயாராக இருக்கணும். அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் இருக்குது. மேண்டேட்டரி குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்னா எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில். அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்துட்டு இருக்கணும். அதாவது நல்லா எழுதவும் தெரியணும், பேசவும் தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் செட். இப்போ ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, அதை எப்படி நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணுறது அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே நேரத்தில் நிறைய வேலை வரும் இல்லையா, அதுக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏபிள் டு ஒர்க் வெல் ஆஸ் அன் இண்டிவிஜுவல். அதாவது நீங்கள் வந்துட்டு தனியாகவும் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும், பார்ட் ஆஃப் அ டீமாகவும் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்துட்டு 12th வந்துட்டு மேண்டேட்ரி, 12th ஸ்டாண்டர்ட் வந்துட்டு கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெர்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கேப் ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அவைலபிள். ஓகேங்களா. 5 days தான் ஒர்க்கிங் டே, அதாவது மண்டே டு ஃப்ரைடேன்னு நினைக்கிறேன். தென் சாட்டர்டே சண்டே வந்துட்டு லீவு. கேப் வந்துட்டு அவைலபிள், ஹோம் பிக்கப் அண்ட் ட்ராப் ரெண்டுத்துக்குமே கேப் வந்துட்டு அவைலபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இதுதான் வந்துட்டு அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட ஃபுல் அந்த ஜாப் பற்றி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.